மூலம் மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலுக்கு போய் மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. பெருமாள் சன்னதியை வந்து 5 முறை சுற்றி வாங்க. துளசி மாலை போடுங்க. 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க. சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் எனக்கும் அப்பாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லாமல் போயிட்டே இருக்குது. நம்ம ஒன்று சொல்கிறோம், அவர் வந்து நம்மளை பற்றி தப்பாக நினச்சிக்கிறாரு. அது மாதிரி வந்து நான் வேலை பார்க்குற இடத்துல நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய உயர் அதிகாரிகள் வந்து அவங்க என்னை பற்றி வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்து நம்மளை மாட்டி விடுறது, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரியான குழப்பங்கள், இது மாதிரியான வேலையில் வந்து சங்கடங்கள், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் தந்தையோட வந்து ஏதோ ஒரு மனசு கஷ்டங்கள், மனசு பிணக்குகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெருமாள் வழிபாட்டின் மூலமாக அனைத்து கஷ்டங்களும் தீரும். இந்த வாரத்தில் 3, 5, 7 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்கள் நீங்கள் செய்கிற அனைத்து காரியங்களிலும் இந்த வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 55 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். பூராட நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்க. விநாயகர் பெருமானுக்கு வந்து அருகம்புல் மாலை கட்டி போடலாம். இல்லை வந்து அருகம்புல் ஒரு கட்டு வாங்கி வச்சுருங்க. வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் வந்து வாங்கி வைங்க. விநாயகர் பெருமான் சன்னதியை 7 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு 2 நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க. விநாயகர் பெருமான் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. உயர் பதவி அடைகிறதுக்கு வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய உயர் அதிகாரிகளே வந்து அதுக்கு மிகப்பெரிய தடையாக நிற்கிறாங்க. இல்லை நம்ம கூட வேலை பார்க்குறவங்களேருந்து மிகப்பெரிய தடையாக வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்படி பலவிதமான மனசங்கடங்கள் இருக்கு இல்லைங்களா. இது அனைத்துமே விநாயகர் பெருமான் வழிபாட்டின் மூலமாக தீர்ந்துவிடும் இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் 2, 4, 6, 8 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் நீங்கள் செய்கிற அனைத்து காரியத்திலுமே வந்து வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். 77 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமிக்கு வந்து ஒரு தாமரை பூ வந்து வாங்கி வைங்க. வாங்கி வச்சுட்டு 2 நெய் விளக்குகள் போடுங்க. சன்னதியை வந்து 6 முறை சுற்றி வாங்க. சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த வழிபாட்டின் மூலமாக பொருளாதார தடைகள் அனைத்துமே விலகுங்க. சரிங்களா. நானும் எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் பார்க்குறேன். வேலை தான் நானும் பார்த்துட்ருக்கேன். மந்த்லி சேலரி நான் வாங்குகிறேன். இப்படி பலவிதமான கேட்டகரியில் இருக்கும் இல்லைங்களா. இருந்தாலுமே எவ்வளவோ அமௌண்ட்டு எல்லாமே வருது. வந்தால் வீட்டில் தங்கவே மாட்டேங்குது. வந்தது தெரியுது, ஆனால் போகிறது வந்து தெரியவே மாட்டேங்குது. இப்படி மனக்குறைகள் எல்லாமே இருக்கு இல்லையா. அனைத்து மனக்குறைகளும் தீர்த்து வைப்பாள் மகாலட்சுமி.